ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. இது ஒரு ப்ரிவ்யூ ஷோ. ஜிடி வர்சஸ் பிபிகேஎஸ் அகமதாபாத்ல. நீங்க வேணா பெங்களூர்ல இருக்கிற பிரேக் பிடிக்காத தண்ணி லாரியை வேணா நிறுத்தலாம். ஆனா நேஷனல் பர்மிட் வாங்கின பஞ்சாப் லாரியை நிறுத்த முடியும்லாம் அசால்ட்டா நினைச்சிடக்கூடாது. நிறுத்த முடியுமா? அந்த கொஸ்டின் தான் பீடா கிட்ட கேட்க போறோம். கண்டிஷன்ஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பிளேயிங் லெவனு, காம்பினேஷன்ஸ், உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ் என்னவா இருக்க போகுது இந்த கேமுக்கு? அதாவது அவங்க சிஎஸ்கே ஆடும்போதே நிறைய பேர் அவங்களுக்கு எட்ஜு கொடுக்கல, இன்க்ளூடிங் யூ அண்ட் மீ. ஆஷ் ஆமாமா. ஒருத்தர் தான் வந்துட்டு ஜிடி ஜெயிக்கும்னாரு. ஒரு இடி இடிச்சாங்க அங்க போயிட்டு அவங்கள. அதுக்கப்புறம் ஆர்சிபி ஒரு இடி இடிச்சாங்க. இட்ஸ் எ கன்வின்சிங் விக்டரி. 7 விக்கெட் போச்சுன்னு பார்க்க கூடாது. they want to up their net run rate, which is the right strategy they took. அப்படிங்கும் போது நேஷனல் பர்மிட் இருக்கிற லாரி காத்து பிடிங்க முடியுமா? முடியும். ஏன்னா அகமதாபாத்ல பாத்தீங்கன்னா அவங்க திருப்பியும் அதே மாதிரி ஒரு ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா ஏசல்வுட் புவிக்குட்டி இருக்கும் போது அந்த மாதிரி 75க்கு ரணகளப்படுத்திட்டு வந்த ஒரு டீமுக்கு அந்த மாதிரி ஒரு பிச்சு கொடுக்குறாங்கன்னா தே ஆர் கோயிங் டு பிளே ஆன் த சேம் பிச். Let me put this very clear on you. Punjab is winning the games with their depth in the batting, with the power with their batting. They have never won a single game where the bowlers are coming to the picture. Okay, bowlers பண்ற blemishes, batsmen have been taking that accountability and making it up for the bowling blemishes. Okay, அதைத்தான் நீங்க பார்க்கணும். 264 சேஸ் பண்ணாங்க, 220 சேஸ் பண்ணாங்க முல்லன்பூர்ல. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா the bowlers have not really made anything significant so far. அப்படிங்கும்போது தண்ணி லாரியை நிறுத்த முடியுமா? முடியும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இங்க பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு பேட்டர்ன்ஸ் வந்து இங்க போயிருக்குன்னா 2026ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2, பேட்டிங் செகண்ட் 2. ஐ வுட் ஆல்வேஸ் சே பேட் ஃபர்ஸ்ட், ப்ரொவைடட் இஃப் தே ஆர் கோயிங் டு பிளே ஆன் த சேம் பிச் வித் தே பிளேட் இன் ஆர்சிபி, யூ கேன் வின் த டாஸ் அண்ட் பால் ஃபர்ஸ்ட். இப்ப கிராஸ் வந்து கொஞ்சம் சப்சைட் ஆகி கிராஸே இல்லாத ஒரு பால்டு பிச்சில் ஆடினாங்கன்னா ஆல்வேஸ் பேட் ஃபர்ஸ்ட். செகண்ட் இன்னிங்ஸ்ல இன்னும் நிறைய அலையும், இன்னும் நிறைய அலைஞ்சது ஆர்சிபிக்கு. பட் ஆர்சிபி அன்பார்ச்சுனேட்லி 140 155 இஸ் வாட் யூ புட் ஆன் த போர்ட். யூ காட் வெரி லெஸ் சான்சஸ் ஆஃப் வின்னிங். அந்த இம்பாக்ட்ஸை வச்சு ஒரு போலர் அவங்க போனதுனால அது ஒரு பெரிய கஷ்டமா போச்சு அவங்களை டிஃபெண்ட் பண்றதுக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் திட் யூ டு பி வெரி கிளியர் ஆன் விச் பிச் யூ ஆர் பிளேயிங். மோர் திக் கிராஸ் ஆன் அந்த லிட்டில் பிட் ஆஃப் அ மாச்சர் போல் ஃபர்ஸ்ட். இங்கேயும் நான் திருப்பியும் சொல்றேன், 206 வின்னிங் ஸ்கோர். 206 அடிச்சு ஆர்சிபி அன்னைக்கு 206 அடிச்சிருந்தாங்கன்னா with a bowler minus, still they would have made it life very difficult for GT. ஏன்னா ஜிடியோட enhanced problem of 4, 5, 6, 7, 8 has not been sorted out yet. That is their absolute bottom line, I would rather say. அப்படிங்கும் போது 206 அடிச்சே ஆகணும். பவர் பிளேல ஸ்கோர் போர்டை பார்க்காதன்னு திருப்பி திருப்பி சொல்றேன். ஒரே ஒரு விக்கெட் தான் போகணும். எவ்வளவு ரன் வந்தாலும் பெனிஃபிட் எடுத்துக்கோ. 45, 50 வந்தாலும் பரவாயில்ல. மற்றவன்லாம் 70 அடிக்கிறான், 80 அடிக்கிறான், 116 அடிக்கிறான். டோன்ட் கெட் கேரிட் அவே இன் அகமதாபாத். அப்படியே ஸ்லோவா செகண்ட் 7 to 10லயும் ஒரு 37 ரன் 9 and over. 11 to 15 ஒரு கல்ட் 53ல இருந்து 58, 16 to 20 63ல இருந்து 68. That takes you a score between 205 and 203, which is absolutely defendable. If you own the power play as a bowling unit, that is where the fast bowlers will come into the picture. And GT's fast bowlers has been absolutely phenomenal. That's the bottom line. எல்லாரும் ஒவ்வொரு மேட்சுக்கு திரும்பி வந்திருக்காங்க. அர்ஷத் கான் is bowling well. Let's be honest with you. Replace விக்கெட் எடுத்திருக்காரு. ககிசோராபாதா இந்த போன மேட்ச் ரன் கொடுத்தாரு. சென்னையோட சாமி வந்துருச்சு அவருக்கு. டிஎஸ்பி சார் வந்து பயங்கரமா போடுறாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. போது you can always dream. 9.88 economy for seamers, 9.16 economy for spinners. அதனால வந்து ஸ்பின்னர்ஸ் இங்க பிக்சருக்கு வர மாட்டாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப ஜிடியோட பிளேயிங் லெவன்ல அப்படியே படிச்சிடுறேன். பட் ஐ வுட் வாண்ட் டு மேக் one change here, which I will tell you whether you accept it or not. இவங்களோட பேட்டிங் ப்ராப்ளமா இருக்குன்றதுனால இவங்களோட பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ண பார்ப்பேன். எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன்? சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், நம்பர் 4 குமார் குஷாக்ரா, நம்பர் 5 வாஷிங்டன் சுந்தர், 6 தெவாட்டியா, 7 ஹோல்டர், 8 ரஷீத் கான், 9 Kagiso Rabada, 10 Arshad Khan. Arshad Khan can bat. 11 Mohammad Siraj. And your impact sub is not Manav Sutar. Manav Sutar / Shahrukh Khan. ஷாருக் கானையும் நீங்க வச்சுக்கோங்க. ஷாருக் கானை வச்சுக்கோங்க. உங்களுக்கு போலர் தேவைப்பட்டமா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் நீங்க ஆடுறீங்க,
அவரோட பேட்டிங்கை யூஸ் பண்ணலன்னா தென் யூ கேன் ட்ரை அண்ட் கெட் சுத்தார் as an additional bowler. But if you have a chance where you need to pep up your batting, pep up your batting. Siraj will bowl 4 overs, Arshad will bowl 4 overs, Rabada will bowl 4 overs, Rashid will bowl 4 overs, ஜேசன் ஹோல்டர் வில் போல் 4 overs. அந்த பையன் ஒருத்தர் இருக்கார் வாஷிங்டன் சுந்தர், நான் பார்த்திருக்கேன் அவர் போலிங் போட்டு, நிறைய பார்த்திருக்கேன். தெரியல எனக்கு அந்த காலத்துல வயசாச்சு போட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் நிறைய போட்டுக்க ஏதோ ஆப்ஷன் ஏதோ போடு இப்படி ஓடி போடுவார், நான் பார்த்திருக்கேன், டீசெண்டா போடுவாரு. அவரும் ஒருத்தர் இருக்காரு. அப்படிங்கும் போது Rahul Tewatia started his career when I was there in National Cricket Academy. He was an under 17 boy as a beautiful leg spinner. ஒரு ஓவர் அவராலேயும் ஏமாத்த முடியுங்கும் போது நான் இந்த ரூட்டை தான் எடுப்பேன். மானவ் சுத்தாரை உள்ள இது பண்ணிட்டு இந்த மாதிரி கானாப்னான் பால் அலையுது, போலிங்கே கொடுக்காம இருக்குது, ரிசோர்ஸை வேஸ்ட் பண்றதுக்கு I will have Shahrukh Khan that's going to add teeth to my batting. I'll send Kushagra at 4 and demote Sundar to 5. அதுக்கப்புறம் எடுத்துப்பேன். Vicky, please give me your thought before that we can go for Punjab Kings. பிரில்லியன்ட் பீடாக். அவங்க தான் சொல்றேனே, அந்த மிடில் ஆர்டர்ல வந்து ஏதாவது they have to do something, some change, either drop somebody, get somebody in, or order change பண்ணணும். They have to do something to get it even more better. ஏன்னா இந்த 3 பேர் நம்பி தான் இருக்காங்க, அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் நல்லா ஆடி 2 பேர் அவுட் ஆனா அந்த ஒருத்தர் கூட இன்னும் 2-3 பேர் நல்லா ஆடி கடைசி வரைக்கும் எடுத்துன்னு போய் ஒரு நல்ல டோட்டல போஸ்ட் பண்ணணும். இவங்களுக்கு அகேன்ஸ்டா 190-180 ஆடிச்சு நீங்க போலிங்கை வச்சு ஜெயிக்கணும்லாம் நினைக்கவே முடியாது. என்னதான் இவங்க போலிங் பஞ்சாப் போலிங் வீக்கா இருந்தாலும் நீங்க நல்லா பேட்டிங் ஆனா மட்டும்தான் யூ புட் பிக் ரன்ஸ் ஆன் த போர்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட், ஆர் யூ ஹேவ் டு ஹேவ் த டீத் டு சேஸ் அகேன்ஸ்ட் திஸ் டீம் ஈவன் இஃப் தேர் போலிங் இஸ் ஸ்லைட்லி வீக்கரு. இவங்க பிளேயிங் லெவனை பார்த்துட்டோம், அக்ரி பண்றேன், நீங்க சொல்றது 100% நடக்குதான்னு பார்ப்போம். சூப்பரான பிளேயிங் லெவன் சொன்னீங்க ஜிடிக்கு. ஆல்ரெடி பேலன்ஸ் ஸ்குவாட், இன்னும் பேலன்ஸ் தெரியுது வித் மோர் பவர் இன் த மிடில். இப்போ பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து டீம் ஷீட்டை எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா, இல்ல போலிங் ஃப்ரண்ட்ல எதையாவது சேஞ்ச் பண்ணி எவ்வளவு மேட்ச் 200 ரன்னுக்கு மேல கொடுத்து வைப்பீங்க, எல்லாத்தையும் திருப்பி அடிக்க வேண்டியது எங்க வேலையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சேஞ்ச் பண்ணுவேன், அக்செப்ட் பண்ணிக்கலன்னு சொல்லுங்க. பிரியான் ஷேரியா, பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், கூப்பர் கான்லி, நேல் வதேரா, சூர்யான்ஷ் ஷெகடே, மார்க்கஸ் டானிஸ், மார்க்கோ யான்சன், ஜேவியர் பாட்லெட் ஆர் அஸ்மத்துல்லா ஓமர்சாய் if he is back. வைஷாக் விஜயகுமார், ஹர்ஷதீப் சிங் and the impacts of யஜ்வேந்திரா செஹல். இங்கே வந்துட்டு ஹர்ப்ரீத் பராரா அவங்க ஆட மாட்டாங்க, ஈவன் தோ இட் வாஸ் phenomenal. செஹல் ஒருத்தர் தான் கூப்பர் கான்லி ரிசீவ் போலிங் அப்படிங்கும் போது அதை பண்ண மாட்டாங்க. ஒமர்சாய் ஏன் சொல்றேன்னா ஒன்றும் பண்ண மாட்டாரு அவர். அந்த மாதிரி பிச்சில் நியூ பால்ல அவர் போட்டா கல்லிக்கு போகும் பால். ஓகே, பிச்சில இருந்து ஸ்விங் ஆகி கல்லிக்கு போகும். அநியாயத்துக்கு பேட்டிங் ஆடுவாரு, சாதாரணமா ஆட மாட்டாரு, அநியாயத்துக்கு பேட்டிங் ஆடுவாரு. But he has lost his mother. I don't know whether he has rejoined the camp. If he's not rejoining the camp, I will get Xavier Bartlett. There is a difference between a seam bowler like Lockie Ferguson who hits the deck card and a guy who can swing the ball either way genuinely. That is Xavier Bartlett. Lockie Ferguson gives his place to this guy, either Bartlett or Asmatullah Omarzai, and Harpreet Brar எப்பவுமே அவர் ஆடணும். he should give away his place to வைஷாக் விஜயகுமார் in this pitch. அவங்களும் எப்படி பார்ப்பாங்க, இவங்க ஃபாஸ்ட் bowling ஹர்ஷதீப் சிங்கே பெருசா சரியா போடல, Arshdeep Singh has not come into the picture. Both the fast bowlers have not threatened the batting lineup anywhere in the power play. அதே பிச்சில் தான் இவங்க ஆடுவாங்க போது this is what the playing 11. I expect Punjab Kings to play to make these 2 changes. கரெக்டா இல்லையான்னு please give your thought before you go for win factors. இல்ல அதான் அவங்க வைஷாக் விஜயகுமாரை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க நடுவுல. வைஷாக் விஜயகுமார் இதே ஜிடியோட இதே அகமதாபாத்ல வைடியாக்கஸ் பிளான போட்டு சும்மா பயங்கரமா போட்டாரு, நறுக்குன்னு போட்டாரு ஷெர்ஃபைன் தரஃபோர்டுக்கு. நம்ம எல்லாருமே போன வருஷம் பார்த்தோம், நீங்களுமே பார்த்திருப்பீங்க. வைஷாக் விஜயகுமார் brings the balance to this bowling attack. ஏன் சொல்றேன்னா the amount of இந்த bowling attack amount of variation இருக்கான்னு கேட்டா ரொம்ப கம்மி. ஒரே ஒரு ஃபாஸ்ட் bowler who can bowl all knuckle ball, ஆஃப் கட்டர், ஸ்லோவர் பவுன்சர், வைட் யாக்கர் எல்லாம் போடக்கூடிய ஒரே ஆளு வைஷாக் விஜயகுமார். ஒரு பக்கம் ஸ்பீடால் அடிக்கலாம், ஒரு பக்கம் டிசீவ் பண்ற மாதிரி போலிங் லென்ஸை மாத்தி கட்டர்ஸ், வைட் யாக்கர் இதெல்லாம் போட்டு டெஃபினட்டா பேட்ஸ்மேனோட பேட் ஸ்பீடை கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணலாம் இவர் இருந்தாருன்னா. ஸோ இந்த ஒரு போலிங் சேஞ்ச் இவங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னா எனக்குமே சூப்பரா இந்த லைன் அப் செட் ஆகும்னு சொல்றேன். ஏன்னா நானுமே வெரி வெரி புல்லிஷ் ஆன் பஞ்சாப் பீயிங் எப்படி சொல்றது, ஒரு அஹெடா இருக்காங்க நிறைய பேருக்கு அகேன்ஸ்டா விளையாடும் போது நினைக்கிறேன். பட் இந்த கரண்ட் ஜிடிக்கு அகேன்ஸ்டா வந்து அஹெடா இருக்காங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. வின்னிங் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்க போது
எந்தெந்த ஏரியாஸ பார்த்து விளையாடணும், யாருக்கு எட்ஜ் கொடுக்க போறீங்க? அதாவது வின் ஃபேக்டர் இங்க என்ன திருப்பி சொல்லிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் எப்படி பேட்டிங் ஆடுறீங்கன்னு அதுதான் புதக்குழி ஃபேஸ்ன்னு. ஆர்சிபி 59 for 2, ஜிடி 69 for 2. அந்த வின் ஃபேக்டர் அவங்க ஜெயிச்சாங்க. இங்க பாத்தீங்கன்னா பிரின்ஸ், சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர். Arguably, whatever may be the weakness that follows, this is a destructive top three, proven top three. பிரியான்சாரியா ஹை ரிஸ்க் கிரிக்கெட்டர். பிரப்சிம்ரன் சிங் எப்படி ரன் அடிக்கிறாயோ தெரியாதியா, எனக்கு கிரிக்கெட் தெரியாது விட்டுருங்க, ரன் அடிக்கிறாரு. மூணாவது பாத்தீங்கன்னா கூப்பர் கான்லி ஆர் ஷ்ரேயஸ் ஐயர். ஷ்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் பார்த்து ஆடுவாரு. கூப்பர் கான்லி பேட்டை விடுறாரு. இவங்க 6 ஓவர்ல 73 for 1 வர சான்ஸ் இருக்கு, இல்லைன்னா 41 for 3 ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படின்றதுனால அந்த எட்ஜ் டெஃபினட்டா குஜராத்துக்கு தான் இருக்கு. ஆர்சிபி மேட்ச் போது அந்த எட்ஜ் குஜராத்துக்கு தான் கொடுத்தேன். 14-20 bowling in the death overs-னா ரெண்டு டீமுமே they have been struggling. GT has been phenomenal in the first 10 overs. They are also struggling to control the flow of runs in the last 6. ஏன்னா ரஷீத் கான் was the one who used to bowl 1 or 2 overs in the last 6 overs. இப்போ அவர் போட மாட்டேங்கிறார், அடி வாங்குறாரு. இங்க இவங்களும் பாத்தீங்கன்னா செமடி வாங்குறாங்க டெத்துல. பாட்லெட் கொஞ்சம் ஓகே, அவர் ஆடுவாருன்னு எதிர்பார்க்கிறேன். மார்க்கோ செமடி வாங்குறாரு, வைஷாக்கும் அடி வாங்குறாரு, ஹர்ஷதீப் சிங் செமடி வாங்குறாரு. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. என்ன ஆச்சுன்னு தெரியல அவருக்கு. செஹல் அவங்க டெத் ஓவர்ஸ்ல கொடுக்கறது இல்லைன்றதுனால, இது வந்து ஈவன் ஸ்டீவன்ஸ்ன்றதுனால சர்ப்ரைசிங்லி 6 overs is going to be a massive turning point in Ahmedabad. GT will edge Punjab Kings by 51-49. என்னோட தாழ்மையான கருத்து. விக்கி ப்ளீஸ் ஆட் ஆன். வீடா வந்து 2-3 கேம் ஆன் த பவுன்ஸ் தோத்துருக்கோம். ப்ரிடிக்ஷன் படி, அனாலிசிஸ் படி தோத்துருக்கோம். இந்த வாட்டி நான் தோக்க மாட்டேன்ல, ஜிடி தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்றாரு. பட் ஆனா நான் அவருக்கு அகெயின்ஸ்டா போறேன். அதே 51-49 பஞ்சாப் கிங்ஸ் கொடுக்குறேன். பிகாஸ் பஞ்சாப் கிங்ஸ் வந்து நீங்க அதுதான் திருப்பி வீடியோவோட ஓப்பனிங்ல சொன்னதுதான், பெங்களூர்ல இருந்து வந்த பிரேக் பிடிக்காத தண்ணி லாரியை வேணா நீங்க அடிக்கலாம், இந்த நேஷனல் பர்மிட் வச்சிருக்கிற பஞ்சாப் லாரியை அடிக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸி இல்ல. பல்லே பல்லேன்னு வந்து பல்லே வச்சு அடிச்சு நவுத்திட்டு போயிடுவாங்க. நான் அதுதான் நினைக்கிறேன். திஸ் இஸ் நாட் அ கிரேட் ப்ரிடிக்ஷன் அனாலிசிஸ்லாம் கிடையாது. ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் பஞ்சாப் கிங்ஸ் cannot keep losing on the bounce நான் ஃபீல் பண்றேன். ஸோ த ஒன்லி ரீசன், சோல் ரீசன் அது ஒண்ணு. ரெண்டாவது, எவ்வளோ இன்கேஸ் பஞ்சாப் எப்படி யோசிப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் போலிங் போட்டுடலாம், நீ எவ்வளோ வேணா அடி, நாங்க திரும்பி அடிக்கிறோன்ற மாதிரி தான் இருக்கு. அவங்க தோத்த ஒரே மேட்ச் வந்து டிஃபெண்ட் பண்ணி தான் தோத்தாங்க. ஸோ அதனால அவங்க போலிங் வந்து வீக்கா இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் அவங்க ஃபர்ஸ்ட் போலிங் போட்டு ஒரு நல்ல டீசென்டான ஸ்கோரை நீங்க போஸ்ட் பண்ணாலும் 220 225 போஸ்ட் பண்ணா கூட திருப்பி அடிக்க தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி பஞ்சாப் ஃபார் மீ 51-49. நாங்க 2 பேரும் எதிர்ப்புதான் போறோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. 2 கேம் சேஞ்சஸ் பீடா, இம்பார்ட்டன்ட் கேமே. உங்க சைட்ல இருந்து யாரு அந்த 2 கேம் சேஞ்சஸ்? அகமதாபாத் பிச்சில் பேரை போட்டு கழுத்து போட்டு கொடுத்துருக்காங்களே, போன தடவை அவர் தானே எடுத்து வச்சு நவுத்தினார் ஆர்சிபியோட பிரின்ஸ் ஆஃப் அகமதாபாத் சுப்மான் கில். இங்க எனக்கு என்னமோ ஏர்லி விக்கெட்ஸ் பஞ்சாப் விடுவாங்கன்னு தோன்றதுன்றதுனால ஐ எம் கிவிங் திஸ் டு கூப்பர் கான்லி ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். விக்கி, யுவர் டர்ன் நவ். பிரியான்சாரியா ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ். ஏன்னா ஐ எம் சென்சிங் அது அவரோட 100 ஒன்று மிஸ்ஸிங்கா இருக்கு. ஒரு 100 ஒன்று போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடும் நம்மளுக்கு பாக்குறதுக்கு. அந்த பக்கத்துல ஜாஸ் பட்லர் பேய் ஃபார்ம்ல இருக்காரு. ஹேசல்வுட் எல்லாம் சும்மா அனாவசியம் ஒரு பால் பீட்டன் ஆயிட்டு திருப்பி அதே ஷாட் அடிச்சு 6 அடிக்கிறாரு. ஸோ அதனால பழைய ஜாஸ் த பாஸ் ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸோ அவர் தான் என்னோட கேம் சேஞ்சரா இருக்க போறாரு. கேம் சேஞ்சர்ஸ் பிரில்லியண்டா கொடுத்துட்டோம். இந்த செக்மெண்ட்டுக்கான ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட்ல சரியான ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன் பீடாக். கேட்டவரும் சரியான ஒரு ஆளு. குஞ்சப்பன் 1 கேட்டிருக்காரு என்னன்னா, great fan of both of you, watching every podcast without fail. Thank you sir, thank you so much. I have a question for Stumpy Dog segment. Why does cricket law treat the breaking of the wicket differently, counting the instant of bail dislodgement for runouts and stumpings, but requiring the bails to fully fall in case of a bowled dismissal? Also, what happens if a bowler hits the stump and bails completely go in the air and again comes back and sits in its ஒரிஜினல் பொசிஷன்? இது வந்து ஹைப்போதட்டிக்கலாவும் கேட்கிறாரு. அதாவது உங்களை வந்து ரொம்ப கொடாயறதுக்காக ஒரு கொஸ்டின். கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தீங்க, அதனால விட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு வச்சு கொடாயிரம் பாருங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு ரூல்ல வந்து ஒரு பாகுபாடு இருக்கு?
அப்படின்னு கேக்குறாரு. ரன் அவுட்டுக்குலாம் வந்து பெயில் டிஸ்லாஜ் ஆகுதா பாருங்க ஃபர்ஸ்ட், தேர்ட் அம்பையர் டைரக்டர் அப்படின்னு பண்றீங்க. பட் இங்க மட்டும் போலிங் போட்டா மட்டும் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், பெயில் இப்படி மேல போயிட்டு திருப்பி அதே பொசிஷன்ல உட்காந்துச்சுன்னா நாட் அவுட்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் லைட் தான் அடிக்குதே? அதாவது ரூல் என்ன அப்படின்னா, ரன் அவுட்டுக்கா இருக்கட்டும், ஸ்டம்பிங்கா இருக்கட்டும், the bales has to completely dislodge from its original position. அது மேல போயிட்டு ரன் அவுட் பண்ணும்போது கீழே எங்க விழுறதுன்ற கணக்கு கிடையாது. தபால்னு கீழே விழுந்தாலும் யூ ஆர் அவுட். இஃப் when I am dislodging one of the bales, ரெண்டு பெயில் கூட கிடையாது, ஒரு பெயில் மேல போனா கூட உங்களுக்கு கம்ப்ளீட்லி டிஸ்லார்ஜ் அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும், அந்த டிஸ்லார்ஜ் ஆகும்போது பேட்ஸ்மேன் எங்க இருக்கான், இஸ் மேட் சம் பார்ட் ஆஃப் ஹிஸ் பாடி, சம் பார்ட் ஆஃப் ஹிஸ் பேட் இஸ் பிஹைண்ட் த கிரீஸ் அப்படின்னா, சாரி அஹெட் ஆஃப் த கிரீஸ் அப்படின்னா, தென் யூ ஆர் நாட் யூனோ அவுட். உள்ள இருந்ததுன்னா யூ ஆர் அவுட். அதனால எங்க வந்து இப்ப டக்குன்னு இப்படி அடிக்கிறாங்க, அடிச்சு அப்பீல் பண்றான், அப்படியே மேல வந்துட்டு பெயில் கீழே விழுதுனாலும் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல பேட்ஸ்மேன் எங்க இருக்கான்றது தான் கணக்கு உங்களுக்கு. இதுல எப்படின்னா, இந்த போல்ட் ஆகுறதுல எப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும், ஸ்டம்ப் வந்து இப்படி இருக்குன்னா இங்க வந்து அடிச்சுச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்க வந்து அடிச்சுச்சுன்னா பெயில் விழுந்துரும். ஆமா, இங்க கரெக்ட். இப்படி அடிச்சுச்சுன்னா சைட்ல உராஞ்சுதுன்னா தான் என்ன ஆகும். இப்ப அவங்க என்ன பண்றாங்க, விண்ட் எல்லாம் நிறைய இருக்குன்றதுனால நம்ம ஆடின காலத்துல நம்மன்னு சொல்லக்கூடாது, நான் ஆடின காலத்துல ஆடின வந்து ட்ரூ, இதுல உங்களுக்கு ஸ்டெம்புல அவ்வளோ ஸ்டீப்பா இருக்காது இந்த பெயில்ல ஸ்டாண்டு. ட்ரூ. இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் ஒரு புதகுழி மாதிரி இருக்கும், அதை வச்சு அழுத்துவாங்க. அப்படிங்கும்போது ஒரு சில கிரவுண்ட்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா விண்ட் அடிக்கும், அப்ப கூட பெயில் விழாது. ரொம்ப விண்ட் அடிச்சாதான் உங்களுக்கு பெயில் விழும். அதை காப்பாத்துறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நல்ல கொஞ்சம் ஆழமா வந்துட்டு அந்த இதை வச்சிருப்பாங்க ஸ்டெம்ப்ல, வேற ட்ரூ. பெயில்ஸ் சிட் ஆஃப். அதனாலதான் உங்களுக்கு என்ன ஆகும், இங்க அடியில பேஸ்ல அடிச்சதுன்னா பெயில் மேல வந்து விழுந்துரும். ஸோ நீங்க உராயும் போது என்ன ஆகும், அப்படியே மேல போனது அது கம்ப்ளீட்டா மேல வராம இன்னும் கொஞ்சம் பக்கம் ஒட்டின்னு இருக்கிறதுனால அப்படியே இப்படி விழுந்துரும். அதைத்தான் நான் என்ன சொன்னேன்னா, நாங்கெல்லாம் ஆடுற காலத்துல என்னன்னா உங்களுக்கு ஏமாத்திருவாங்க விக்கெட் கீப்பரை. விண்டுல பெயில் விழுந்துருச்சு, இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு, இதனாலதான் இதாயிடுச்சு அதாயிடுச்சு ஸ்டெம்ப்ல பட்டுடுச்சுன்றவாங்கன்றதுனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, இப்போ உங்களுக்கு வந்து அந்த எல்இடி வந்து பிளாஷ் ஆகுதுங்கும் போது இதைத்தான் நான் முன்னாடியே ரிஃப்ளெக்ட் பண்ணேன். எல்இடி பிளாஷ் ஆகுது அப்படின்னா ரன் அவுட்டுக்குமே நான் என்ன சொல்றேன், இந்த கம்ப்ளீட் டிஸ்லாட்ஜிங் ஆஃப் வேல்ஸ் வாஸ் டிசைன்ட் இன் 1890. அந்த காலத்து கிரிக்கெட்ல கேமரா அது இது இதெல்லாம் எதுவும் இல்லை. அப்ப கூட ஒரு சில சமயம் போலர் வந்து ஒரு ஃபீல்டரோ முன்னாடி அம்பையருக்கு முன்னாடி வந்துட்டான், அவன் நிற்கும் போது அம்பையர் அங்கே என்ன போக முடியும், மாயாவே அம்பையர் டப்புன்னு இப்படி போறதுக்கு அவன் முதுகு தான் தெரியும் அவனுக்கு. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளீட் டிஸ்லாட்ஜ் ஆஃப் பேல்ஸ்னா உங்களுக்கு விழுந்துரும், அதை வச்சு தோராயமா அவுட் கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கு எல்லா மேட்ச்லயும் உங்களுக்கு டெலிவைஸ்டு மேட்சஸ்ல இந்த எல்இடி ஸ்டம்ப்ஸ் இருக்கிறதுனால நான் எப்படி அவுட் கொடுப்பேன் அப்படின்னா, த மொமெண்ட் உங்களுக்கு வந்துட்டு அந்த எல்இடி டிஸ்லார்ஜ் ஆகும் போது வேர் இஸ் த பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்ப்பேன். போல்ட்டுக்கும் என்ன பண்ணுவேன், ஒராஞ்சின்னு போகுது. ஒரு சில சமயம் என்ன வைத்தச்சுன்னா, ஸ்டெம்பில் ஒராஞ்சு பை 4 போகுயா, நான் விக்கெட்டுன்னு கையை தூக்கிட்டு இருப்பேன், அம்பையர் பை 4 கொடுப்பான். இது நியாயமே கிடையாதுங்கும் போது த ரூல்ஸ் ஹாஸ் டு சேஞ்ச் ஆக்சுவலி. பட் அவர் கேட்ட கேள்விக்கு மேல போயிட்டு கீழே விழுந்ததுன்னா பேட்ஸ்மேன் இஸ் அவுட். ஏன்னா ரூல் அதுதான். ஒரே ஒரு ஸ்மால் டெக்னிக்கல் பாயிண்ட், கம்ப்ளீட் டிஸ்லாட்மெண்ட் ஆஃப் த பெயில்ஸ் ஃப்ரம் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் இஸ் வாட் த அம்பையர் நீட்ஸ் டு டேக் அ டெசிஷன். நான் இது ஒரு எக்ஸலண்ட் கொஸ்டின். ஏன்னா எனக்கு வந்து 1999 குவாலிஃபைடு அம்பையர் ஆனேன் ஃபர்ஸ்ட் நான் டிஎன்சிஏல. அதுக்கப்புறம் பிசிசிஐ பேனலுக்கு 6 வருஷம் கழிச்சு போனேன். 20 வருஷமா எனக்கு டச்சே இல்லை. இப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி கேட்கறதுனால என்னோட ரிஃப்ரெஷ் பண்ண முடியுதுல்ல, அதான் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் அ கொஸ்டின் லைக் திஸ். எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், தெரிலன்னு சொல்லிடுவேன். விக்கி, இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஆன் எனிதிங் ஆர் எல்ஸ் வி கேன் சி நேஷனல் பர்மிட்டுக்கு பஞ்சர் ஆகுமா இல்ல ஆவாதான்றத சொல்லிடலாம் ப்ளீஸ். சூப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க பிடா. குஞ்சப்பன், வெரி குட் கொஸ்டின், சரியான கொஸ்டின். நம்ம 2 பேரும் சேர்ந்து அவரை கொஞ்சம் அப்படியே ஸ்டம்ப் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனா உஷாரா அவர் அம்பையருங்க, அவர் ஸ்டம்பிங் ஆற பொசிஷன்ல இல்ல, ஸ்டம்பிங் ஆகுதான்னு பாக்குற பொசிஷன்ல இருக்கிறதுனால
கரெக்டா கண்ணியமா ஆன்சர் கொடுத்துறாரு நச்சுன்னு. அதுதான் சொல்றேனே, பஞ்சாப் லாரி பஞ்சர் ஆவுதா ஆவாதேவா அப்படின்னு தெரியல. ஆவாதே அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் ஆவுது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், பஞ்சாப் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த க்ளோசிங் தாட்ஸ்ல ஏன் நீங்க வந்து ஜிடி அஹெடா இருக்காங்கன்னு, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அனாலிசிஸ், எனி அதர் ரீசன் வேர் யூ ஃபீல் தட் ஜிடி இஸ் ஹேவிங் தி எட்ஜ் அகெயின்ஸ்ட் பஞ்சாப்? ஏன்னா பஞ்சாப் வந்து ஒரு ராலிக்கிங் டோர்னமெண்ட், இது வந்து 7 வின் பண்ணிட்டு பயங்கர கம்பீரமான பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்காது, நோ டவுட்ஸ். ஒரு வின்னெல்லாம் அவங்கள சலசலப்பெல்லாம் ஏற்படுத்தாது. நீங்க ஆனா கான்பிடண்டா சொல்றீங்க ஜிடின்னு, அது ஏன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த கிரவுண்ட்ல ஆடலன்னா எட்ஜ் கொடுத்துருக்க மாட்டான். லாஸ்ட் ம் பிச்சை பார்த்துட்டு the only reason why GT beat RCB is the pitch which they backed on and their bowlers delivered. Their batsmen didn't deliver. 155 they made a heavy feather out of the chase. ஓகே, இன்னொன்னும் பாத்தீங்கன்னா பஞ்சாபோட போலிங் ஆர்சிபியோட போலிங் அளவுக்கு இந்த டாப் 10 விக்கெட் டேக்கர்ஸ்ல யாராவது இருக்கானா? தனுஷ் வருவார் 3 படத்துல, யாராவது இருக்கீங்களா, பயமாக்குது, தனியாகுது, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு வரும். அந்த மாதிரி தேடி பார்த்தாலும் யாரும் கிடையாது. பேட்ஸ்மேன்ல எல்லாம் இருக்காங்க ஓரளவுக்கு. பிரப்சிம்ரன் சிங் முட்டுவாரு, வேற யாராவது முட்டுவாங்க. ஏன் இல்லைன்னா தே ஹேவன்ட் போல்ட் வெல், தே ஹேவன்ட் ஸ்ட்ரைக்கன் தேர் பவர் பிளே எக்கானமி, தேர் பிரைமரி சுப்பீரியர் மேட்ச் வின்னர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்தியன் பவுலர்ஸ் ஆஃப்டர் ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷதீப் சிங் ஹஸ் நாட் ஸ்டெப்ட் அப். இங்க நீங்க முதல் 6 ஓவர்ல ஆஸ் அ போலிங் யூனிட் இறக்கலன்னா மாட்டிப்பீங்க. அங்க ககீஸ்வரரை பார்த்தா வேகமா போடுறாரு, டிஎஸ்பி சிராஜ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாரு, அந்த அர்ஷத் கானும் நல்லா போடுறாரு, ஜேசன் ஹோல்டர் போட்டு அந்த பிச்சுக்கு தொண்டைக்கே வருது. 4 பொட்டன்ட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சிருக்காங்க. பிரசீத் வந்தாருன்னு அர்ஷத் கான் மேல பிரசீத் ஆடுவார், அவரு வேற கஷ்டப்படுத்துவாரு. ஓகே, இங்க பேட்டிங் பாத்தீங்கன்னா அக்ரஷன் பிளஸ் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு சுப்மான் கில் அண்ட் சாய் சுதர்ஷன். சாய் சுதர்ஷன் போன மேட்ச் எப்படி ஆனா நல்ல பால நிக்கார் புவனேஸ்வர் குமாருக்கு. இங்க 4 பக்கம் கில்லி வந்ததும் ரியான் ஷராவ் 4 பக்கம் கில்லி, பிரப்சிம்ரன் சிங் 4 பக்கம் கில்லி. 2 ஓவர்ல 31க்கு நோலாஸ் வர சான்ஸ் இருக்கு, 13க்கு 2 வர சான்ஸ் இருக்கு. அங்க 13க்கு 2 வரணும்னா 2 அன்பிளேயபிள் டெலிவரிஸ் போடணும். போட முடியாதுன்னு சொல்லல, போட்டாலும் அதை ஆடுறதுக்கு ஆன்சர் இருக்கு. இங்க ஆர்டினரி பாலையே சுத்த போய் விக்கெட் பட சான்ஸ் இருக்கு. பஞ்சாப்ல 6 ஓவர்ல அட்வான்டேஜ் கொடுத்தீங்கன்னா திரும்பி அந்த புதகுள்ள வர்றது கஷ்டம். நோ மேட்டர் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் யூ ஹவ் காட். அந்த 6 ஓவர் வித் த பேட் வித் த பால், ஐ எக்ஸ்பெக்ட் ஜிடி டு பிப் ஈவன் தோ பஞ்சாப் கேன் ட்ரை அண்ட் டாமினேட் த ரெஸ்ட் ஆஃப் த கேம். இந்த 6 ஓவர்ல அவங்க மேசிவ் அட்வான்டேஜ் லைக் வாட் தே காட் அகேன்ஸ்ட் ஆர்சிபி எடுப்பாங்க அப்படின்றதுனால நான் எட்ஜ் கொடுக்குறேன். ஓவரால் மேன் டு மேன் மார்க்கிங், தட் இஸ் வேர் T20 கிரிக்கெட் இஸ் a different beast. லாங்கர் த வெர்ஷன், இதே ஒரு 50 ஓவர் நீ ஆடி எந்த பிச்சு கொடுத்தாலும் வச்சு நிமித்திடுவாங்க பஞ்சாப் இவங்களை, அந்த டீம் இருக்கிறதுனால. இந்த ஷார்டர் ஃபார்மேட்ல இந்த பாக்கெட்ஸ் சொல்ற இம்பார்ட்டன்ட் புதகுழி பாக்கெட்ஸ்ல நீங்க விழுந்துட்டீங்க, முழுகினீங்கன்னா எழ முடியாது. அதனால இந்த 6 ஓவரை வச்சு 12 ஓவர் பேஸ்ல நான் பஞ்சாப் இதுக்கு ஜிடிக்கு எடுத்து கொடுக்குறேன். ஆனா நீங்க வந்து லார்ஜர் பிக்சர் 28 ஓவர் இதை பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறீங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. யூ ஹவ் ஆல்சோ given a tiny edge, you are not given a overall 60-40 edge. That is a respects both the teams have garnered, even though Punjab is sitting pretty in the top of the table. Right. ஜிடி கீழே இருந்தாலும் டாப் 4ல இல்லைனாலும் they garnered respect that they have played. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு, யாரு கரெக்டா சொல்றாங்கன்னு. We'll come back and do a detailed review on this match to see whether Punjab has got to a distance no one can catch, or GT saying look ஆவாதே அப்படின்றது டீம் வேர்டு ஆகும் அப்படின்னு பண்றாங்களான்னு. with your 98% accurate blast, Vignesh. Thanks a lot and bye-bye.